ஒரு தனிமையான இடம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் குடும்பத்தை கவனித்துக் கொள்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு நினைத்தால் கூட, எப்போதும் யாரோ ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் தோணுது. நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்காவது நான் தேவைப்படுகிறேன். சகோதரி நான்சி சொல்கிறார்கள், நீங்கள் எப்போதும் தேவைகள் கொண்ட மக்களால் சூழப்பட்டிருக்கிறது போல உணர்கிறீர்களா? இயேசுவும் அதையே உணர்ந்தார். லூக்கா 5:15 திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிதாவோடு இணைந்து இருக்காவிட்டால் அவரால் அந்த எல்லா மக்களின் தேவைகளையும் சந்தித்திருக்க முடியாது. அதே அதிகாரம் தொடர்ந்து வசனம் 16 அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நமக்கு சொல்கிறது. சில நிமிடங்கள் தனியாக இருக்க நீங்கள் எங்கே போக முடியும்? நீங்கள் சிறிது நேரம் விலகி ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் நேரம் செலவிட முடிந்தால், உங்களை சுற்றியிருக்கும் அந்த தேவையுள்ள மக்களுடன் நீங்கள் வேறொரு மனப்பாங்கோடு நடந்து கொள்வதை உணர்வீர்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தினம்தோறும் உம்முடன் தனித்து நேரம் செலவிட நீர் எங்களுக்கு ஒரு இடத்தை காட்டும். நாங்கள் அதில் எங்களை சூழ்ந்திருக்கும் தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்க எங்களால் முடிந்த உதவி செய்ய நீர் எங்களுக்கு உதவும். உம்மோடு உறவாட மற்ற மக்களிடம் பொறுமையும் அணுக எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 31 மே 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.